7th Standard Science Term 2 Unit 4 Cell Biology Last part பார்க்கலாம். Last classல செல்னா என்ன, plant செல்னா என்ன, animal செல்னா என்ன, plant செல்லில் என்னென்ன ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும், அனிமல் செல்லில் என்ன ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் இருக்குங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போது ஒரு சில செல்களையும் அதனோட அமைப்பு மற்றும் பணிகளை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செல் epithelial cell. Epithelial cells, they are mostly flat and columnar in shape. epithelial செல்கள் பெரும்பாலும் தட்டையாகவும் தூண் வடிவத்திலையும் காணப்படும். இது epithelial செல்லோட அமைப்பு. இதனோட பணிகள் பாருங்க. They cover the surface of the body for protection. இந்த செல்லு உடலின் மேற்பரப்பை மூடி பாதுகாக்கிறது. நெக்ஸ்ட் மசில் செல், தசை செல்கள். They are long and spindle shaped. இவை நீண்ட மற்றும் கதிர்கோள் வடிவத்தை கொண்டிருக்கும். இதனோட ஸ்ட்ரக்சர் தென் ஃபங்க்ஷன். தே கேன் கண்ட்ராக்ட் அண்ட் ரிலாக்ஸ் அலோயிங் த செல் ஃபார் மூமெண்ட். இந்த தசை செல்கள் சுருங்குதல் மற்றும் விரிவடையும் செயல்கள்னால தசைகளோட இயக்கத்துக்கு உதவுது. நெக்ஸ்ட் நர்வ் செல்ஸ், நரம்பு செல்கள். த பாடி ஆஃப் நர்வஸ் செல் இஸ் பிரான்ச்டு வித் அன் எலாங்கேட்டட் நர்வ் ஃபைபர். நரம்பு செல்லோட உடலம் கிளைத்த நீண்ட நரம்பு நார்களை கொண்டதாக காணப்படும். இது நரம்பு செல்லோட டயக்ராம், நர்வ் செல்ஸோட டயக்ராம். நெக்ஸ்ட் இதனோட ஃபங்க்ஷன் பாருங்கள். நர்வ் செல்ஸ் ஆர் ஸ்பெஷலைஸ்டு டு கேரி அண்ட் கண்டக்ட் மெசேஜஸ். செய்திகளை கடத்துறதுக்கு பயன்படுது. தட் கோஆர்டினேட் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த பாடி. உடலின் செயல்களை ஒருங்கிணைக்கவும் உதவியாக இருக்குது. அடுத்து ரெட் பிளட் செல்ஸ், இரத்த சிவப்பு செல்கள். ரவுண்ட், பைகான்கேவ் அண்ட் டிஸ்க் ஷேப்டு. ரவுண்ட்னா வட்ட வடிவம், பைகான்கேவ் இருபுற குழி மற்றும் தட்டு வடிவத்தை கொண்டதாக காணப்படும். இது ரெட் பிளட் செல்ஸோட ஸ்ட்ரக்சர். தென் அதனோட ஃபங்க்ஷன் பாருங்கள். Red blood cells carry oxygen and collect carbon dioxide from various parts of the body. இரத்த சிவப்பணுக்கள், ரெட் பிளட் செல்ஸ்னால் என்னன்னு சொல்லுவோம்? இரத்த சிவப்பணுக்கள் உடலின் பல்வேறு பகுதிகளுக்கு ஆக்சிஜனை எடுத்துகிட்டு போகுது. உடலின் பல பகுதியிலிருந்து கார்பன் டை ஆக்சைடை சேகரித்து கொண்டு வருகிறது. Cytoplasm. I am the area of movement. செல்லின் இயக்கப்பகுதி. When you look at the temporary mount of an onion peel, you can see a large region of each cell and enclosed by the cell membrane. வெங்காயத்தோட தோலை உரிச்சு எடுத்து நழுவத்தில் வச்சு கூட்டு நுண்ணோக்கியில், அதாவது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது ஒவ்வொரு செல்லும் செல் சவ்வின் மூலம் இணைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். This region takes up very little stain. இந்த பகுதியில் சிறிது சாயம் ஏற்றப்பட்டிருக்கும். It is called the cytoplasm. இதைத்தான் நம்ம சைட்டோபிளாசம்னு சொல்கிறோம். The cytoplasm includes all living parts of the cell within the cell membrane. சைட்டோபிளாசம்ங்கிறது செல் சவ்வுடன் சேர்ந்த செல்லின் அனைத்து உயிருள்ள பகுதிகளையும் உள்ளடக்கியது. எக்ஸ்க்ளூடிங் த நியூக்ளியஸ், உட்கருவை தவிர்த்து. த சைட்டோபிளாசம் இஸ் மேடப் ஆஃப் சைட்டோசால் அண்ட் செல் ஆர்கனல்ஸ். சைட்டோபிளாசத்தில் சைட்டோசாலும் செல் நுண்ணுறுப்புகளும் காணப்படும். The cytosol is a watery jelly-like medium made up of 70% to 90% of water and usually colorless. சைட்டோசால்ங்கிறது வாட்டரி அப்படின்னா நீர் நிறைந்த, ஜெல்லி லைக் ஜெல்லி போன்ற 70% to 90% அளவு நீரால் ஆனது. பொதுவாக இது நிறமற்றதாக காணப்படும். செல் ஆர்கனல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் ப்ரெசன்ட் இன் எ செல். செல்லில் காணப்படும் செல் நுண்ணுறுப்புகள் அப்படிங்கிறது என்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், வேக்யூல், ரிபோசோம், கோல்கை பாடி, லைசோசோம், மைட்டோகாண்ட்ரியா, சென்ட்ரியோல், chloroplast. These all are surrounded by a plasma membrane and cell wall. Plasma சவ்வு and cell சுவர். Protoplasm versus cytoplasm. Protoplasm மற்றும் cytoplasm. In particular, the material inside and outside the nuclear membrane is known as protoplasm. நியூக்ளியஸ் சவ்விற்கு உள்ளேயும் வெளியேயும் காணப்படும் பொருட்கள் புரோட்டோபிளாசம் என்று அழைக்கப்படும். The fluid inside the nucleus is known as nuclear fluid or nucleoplasm. நியூக்ளியஸுக்கு உள்ளே காணப்படக்கூடிய திரவம் நியூக்ளியர் திரவம் அல்லது நியூக்ளியோபிளாசம்னு சொல்கிறோம். அண்ட் அவுட் சைட் த நியூக்ளியஸ் இஸ் கால்ட் எ சைட்டோபிளாசம். உட்கருவுக்கு வெளியே காணப்படக்கூடிய திரவம் சைட்டோபிளாசம்.
inside the cytoplasm சைட்டோபிளாசத்துக்கு உள்ள காணப்படுபவை மைட்டோகாண்ட்ரியா பவர் ஹவுஸ் ஆஃப் த செல்லின் ஆற்றல் மையம். Do you remember learning about the food as the energy source for the body? அதாவது நம்ம உடலுக்கு தேவையான ஆற்றலுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய உணவை பற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். Just as wood is burned to release the stored potential energy to make a fire to heat some water. அதாவது மரக்கட்டையை எரித்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜியை வச்சு நம்ம உணவுப் பொருள் மற்றும் நீரை சூடுபடுத்திக்கிறோம். அதே மாதிரி தி ஃபுட் தட் யூ ஏட் to be broken down in order to release the energy which can be used by your body to function. அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு broken down அப்படின்னா உடைஞ்சு அதிலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் மூலமாக தான் நம்ம உடல் அதனோட பணியை செய்யுது. மைட்டோகாண்ட்ரியா ஆர் ரெஸ்பான்சிபிள் டு டூ திஸ் ஃபங்க்ஷன். மைட்டோகாண்ட்ரியா இதற்கு காரணமாக இருக்குது. வெரி ஆக்டிவ் செல்ஸ் ஹாவ் மோர் மைட்டோகாண்ட்ரியா தென் செல்ஸ் தட் ஆர் லெஸ் ஆக்டிவ். குறைந்த பணிகளை மேற்கொள்ளும் செல்களை விட அதிகமான பணிகளை செய்யக்கூடிய செல்களில் அதிக அளவு மைட்டோகாண்ட்ரியா காணப்படுது. விச் டைப் ஆஃப் செல்ஸ் டூ யூ திங்க் வில் ஹாவ் மோர் மைட்டோகாண்ட்ரியா? எ மசில் செல்ஸ் ஆர் எ போன் செல்? அதாவது எந்த செல் அதிக மைட்டோகாண்ட்ரியாவை கொண்டிருக்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? தசை செல்களா அல்லது எலும்பு செல்களான்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் தசை செல்கள் தான். ஏன்னா தசை தான் அதிக அளவிலான மெக்கானிக்கல் ஒர்க்கில் இன்வால்வ் ஆகுது. அதனால் தசை செல்களில் தான் அதிக மைட்டோகாண்ட்ரியா இருக்கும். Mitochondrion is an oval or rod-shaped double membrane bounded organelle. மைட்டோகாண்ட்ரியாங்கிறது கோள வடிவத்திலையும் குச்சி வடிவத்திலையும் காணப்படக்கூடிய இரட்டை சவ்வினால் சூழப்பட்ட ஒரு செல் நுண்ணுறுப்பு. ஏரோபிக் ரெஸ்பிரேட்டரி ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் வித்தின் த மைட்டோகாண்ட்ரியன் டு ரிலீஸ் எனர்ஜி. காற்று சுவாச வினை மைட்டோகாண்ட்ரியாவில் நடைபெற்று ஆற்றல் வெளிப்படுது. ஸோ இட் இஸ் நோன் அஸ் பவர் ஹவுஸ் ஆஃப் த செல். அதனால் இதை நாம் என்ன சொல்கிறோம்? செல்லின் ஆற்றல் மையம்னு சொல்கிறோம். த எனர்ஜி ப்ரொடியூஸ்டு வித்தின் த மைட்டோகாண்ட்ரியன் இஸ் யூஸ்டு ஃபார் த ஆல் த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் த செல். மைட்டோகாண்ட்ரியாவில் உருவாக்கப்படக்கூடிய ஆற்றல் செல்லின் அனைத்து வளர்ச்சிதை மாற்றங்களுக்கும் உதவுது. நெக்ஸ்ட்டு குளோரோபிளாஸ்ட் ஃபுட் ப்ரொடியூசர்ஸ். பசுங்கணிகம் தாவரங்களின் உணவு தயாரிப்பாளர்கள். Do you notice the green organelles present in plant cell and absent in animal cells? அதாவது தாவரத்தில் மட்டும் காணப்படக்கூடிய பச்சை நிற செல் நுண்ணுறுப்பு தான் குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகம். இது அனிமல் அதாவது விலங்குல இருக்காது. குளோரோபிளாஸ்ட் ஆர் த ஒன்லி செல் ஆர்கனல்ஸ் தட் கேன் ப்ரொடியூஸ் ஃபுட் ஃப்ரம் த சன் எனர்ஜி. சூரிய ஆற்றலிருந்து உணவை தயாரிக்கக்கூடிய ஒரே ஒரு செல் நுண்ணுறுப்பு குளோரோபிளாஸ்ட் அதாவது பசுங்கணிகம் மட்டும்தான். ஒன்லி பிளான்ஸ் வித் த குளோரோபிளாஸ்ட் ஆர் ஏபிள் டு டூ ஃபோட்டோசிந்தசிஸ் பிகாஸ் தே கண்டெயின் த வெரி இம்பார்ட்டன்ட் கிரீன் பிக்மெண்ட் குளோரோஃபில். தாவரம் மட்டும்தான் குளோரோபிளாஸ்ட்டை பயன்படுத்தி பசுங்கணிகத்தை பயன்படுத்தி ஒளிச்சேர்க்கைங்கிற செயல் மூலமாக உணவை தயாரிக்க முடியும். ஏன்னா அதில் மட்டும்தான் க்ரீன் பிக்மெண்ட் பச்சைய நிறமியான பசுமை நிறத்தில் இருக்கக்கூடிய நிறமியான பச்சையம் காணப்படுது. குளோரோஃபில் கேன் அப்சார்ப் ரேடியன்ட் எனர்ஜி ஃப்ரம் த சன் அண்ட் கன்வெர்ட் இட் டு த கெமிக்கல் எனர்ஜி. பச்சைய நிறமி அப்படிங்கிறது சூரியனோட ஒளி ஆற்றலை என்னவா கன்வெர்ட் பண்ணுதுன்னா வேதி ஆற்றலாக கன்வெர்ட் பண்ணுது. விச் கேன் பி யூஸ்டு பை பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ். தாவரம் மற்றும் விலங்கு ரெண்டுமே அதை பயன்படுத்திக்குது. அனிமல் செல்ஸ் லேக் குளோரோபிளாஸ்ட் அண்ட் ஆர் அனேபிள் டு டூ ஃபோட்டோசிந்தசிஸ். விலங்கு செல்லில் குளோரோபிளாஸ்ட் பசுங்கணிகம் இல்லை, அதனால அது ஒளிச்சேர்க்கை செயலில் ஈடுபட முடியாது. அடுத்து கோல்கை காம்ப்ளெக்ஸ் கோல்கை உறுப்பு. ஐ நீட் எ பிரேக். எனக்கு இடைவெளி தேவை. மெம்பரேன் பவுண்டட் sacs are stacked on top of the other with associated secretory vesicles are collectively known as கோல்கை காம்ப்ளெக்ஸ். அதாவது சவ்வினால் சூழப்பட்ட பைகள் ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்ட சுரப்பி குழல்களுடன் காணப்படக்கூடிய ஒரு அமைப்புக்கு தான் கோல்கை உறுப்புன்னு சொல்கிறோம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கோல்கை காம்ப்ளெக்ஸ் ஆர் த ப்ரொடக்ஷன் ஆஃப் செக்ரீட்டரி சப்ஸ்டன்சஸ், பேக்கேஜிங் அண்ட் செக்ரீஷன். கோல்கை உறுப்போட முக்கிய பணிகள் என்னென்னா நொதிகளை சுரப்பதும் உடலுக்கு வலு சேர்ப்பதும். திஸ் இஸ் த சீக்ரெட் பிஹைண்ட் த சேஞ்ச் இன் த கலர் அண்ட் டேஸ்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ். இந்த கோல்கை உறுப்பு பழத்தோட டேஸ்ட்டுக்கும் சுவைக்கும் நிறத்துக்கும் காரணமாக அமையுது. லைசோசோம் சூசைடல் பேக்
தற்கொலை பைகள். எவ்ரிதிங் ஐ டச் ஐ டெஸ்ட்ராய். நான் எவ்வவற்றை தொடுகிறேனோ அவை அழியும். You will find organelles called as lysosome which are very small to view using a light microscope. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லைசோசோம். இது ரொம்ப சின்ன உறுப்பு. இதை மைக்ரோஸ்கோப் நுண்ணோக்கியின் மூலமாக மட்டுமே காண முடியும். They are the main digestive compartment of the cell. செல்லின் முதன்மையான செரிமான பகுதின்னு இதை சொல்லலாம். They lyse a cell, hence they are called suicidal bag. இது செல்லுக்குள்ளேயே சிதைவடைகிறதுனால இதை நம்ம தற்கொலை பைகள்னு சொல்கிறோம். Centriole. They are generally found close to the nucleus and are made up of tube-like structures. Centriole உட்கருவிற்கு அருகில் காணப்படுகின்றன. குழாய் போன்ற அமைப்புகளால் ஆனவை. Centrioles or centrosomes are present only in animal cells and absent in plant cell. Centriole அல்லது centrosome என்று அழைக்கப்படுபவை தாவர செல்லில் காணப்படுவதில்லை, விலங்கு செல்லில் மட்டுமே காணப்படுகின்றன. It helps in the separation of chromosomes during cell division. செல் பகுப்பின் போது குரோமோசோம்களை பிரிக்க உதவுகிறது. நெக்ஸ்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல். You guys be quiet. I have so much work to do. எனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றன, அமைதியாக இருக்கவும். It is an intermembranous network made up of flat or tubular sacs within a cytoplasm. சைட்டோபிளாசத்துக்குள்ளே இருக்கக்கூடிய தட்டையான அல்லது குழாய் போன்ற பைகளால் உருவாக்கப்பட்ட உட்புற சவ்வு வலைப்பின்னல் தான் எண்டோபிளாச வலைப்பின்னல். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இஸ் ஆஃப் 2 types. 2 வகை எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல் காணப்படுகிறது. தே ஆர் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல், அண்ட் ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், வலுவழுப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் ஆர் ரஃப் due to the ribosomes attached to the membrane. சொரசொரப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல்ல அதனோட மேற்பகுதியில் ரிபோசோம் ஒட்டி காணப்படுறதுனால அது சொரசொரப்பாக காணப்படுது. which helps in synthesis of protein. புரதத்தை உற்பத்தி செய்யறதுல இன்வால்வ் ஆகுது. ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், வலுவழுப்பான எண்டோபிளாச வலைப்பின்னல். இட் இஸ் a network of tubular sac without ribosome. அதாவது இந்த எண்டோபிளாஸ்மிக் வலைப்பின்னல்ல ரிபோசோம் இருக்காது. they play a role in the synthesis of lipids, steroids. அதாவது கொழுப்பையும் ஸ்டீராய்டையும் உற்பத்தி செய்யுது. and also transport them within the cell. செல்லுக்கு இடையில கடத்தர பணியையும் செய்யுது. நெக்ஸ்ட் நியூக்ளியஸ், உட்கரு. எவ்ரிஒன் do what I say. நான் சொல்வதை மற்றவர்கள் செய்வார்கள். ஆக்டிங் லைக் த பிரெயின் ஆஃப் செல். செல்லின் மூளையாக செயல்படுகிறது. Plant and animal cells have a nucleus inside the cytoplasm. தாவர மற்றும் விலங்கு செல்கள் சைட்டோபிளாசத்தின் நடுவில் உட்கருவை கொண்டுள்ளது. It is surrounded by a nuclear envelope. உட்கரு சவ்வினால் சூழப்பட்டுள்ளது. 1 or 2 nucleolus and the chromatin body are present inside the nucleus. உட்கருவுக்கு உள்ள 1 அல்லது 2 நியூக்ளியோலஸ் அமைப்பும் குரோமாட்டின் உடலமும் காணப்படுது. During cell division, the chromatin body is organized into a chromosome. செல் பகுப்பின் போது குரோமாட்டின் உடலம் குரோமோசோமாக மாற்றப்படுகிறது. Storage of genetic material and transfer of heredity characters from generation to generation are the functions of the chromosome. மரபு தகவல்களை சேகரித்து வைக்கிறதும் மரபு பண்புகளை ஒரு தலைமுறையிலிருந்து மற்றொரு தலைமுறைக்கு கடத்துறதும் குரோமோசோம்களோட பண்புகள். நெக்ஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸ். இட் கண்ட்ரோல்ஸ் ஆல் த ப்ராசஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தட் டேக்ஸ் பிளேஸ் இன்சைட் த செல். உட்கரு செல்லுக்குள்ளே நடைபெறக்கூடிய அனைத்து உயிர் செயல்களையும் வேதி வினைகளையும் கட்டுப்படுத்துது. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் நியூக்ளியஸில் செகண்டு இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் ஜென்ரேஷன் டு ஜென்ரேஷன். ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு மரபு வழி பண்புகளை கடத்துது.